புறப்பட்டு வந்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகள் முன்னாள் அமைச்சர்கள் அடங்கிய குழு தற்போது உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேச இருக்கிறார்கள். மிக முக்கியமான ஒரு கோரிக்கை ஏற்கப்பட்டதால் இந்த சந்திப்பு நிகழ்கிறதா என்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. அது தமிழக பாஜக தலைவர் மாற்றம் தொடர்பான கோரிக்கை. அந்த கோரிக்கை ஏற்கப்பட்டு நயினார் நாகேந்திரன் தற்போது ஒருமனதாக போட்டியின்றி தேர்வாகி இருக்கக்கூடிய நிலையில் இந்த சந்திப்பு தற்போது தொடங்கி இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் கூட்டாக அவர்கள் செய்தியாளர்களை சந்திக்க கூடும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் சுபாஷ். சுபாஷ், சந்திப்பு தொடங்கி இருக்கிறது, விவரங்கள். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்று காலை வருவதாக முதலில் இருந்தது. பின்னர் அந்த நிகழ்வு தற்போது மாற்றி இறுதியாக தற்போது மாலை பாஜக மாநில தலைவராக அண்ணாமலைக்கு பிறகு தற்போது நயினார் நாகேந்திரன் தான் வருகிறார் என்பதை உறுதி செய்த பிறகு அதிமுக இன்று மத்திய உள்துறை அமைச்சரை சந்தித்தது. அதிமுக ஒரு கோரிக்கை வைத்திருக்கலாம் அல்லது நிபந்தனையாக இருந்திருக்கலாம் என்ற ஒரு தகவலும் இருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் தலைவர் மாற்றத்திற்கான காரணமாக இருக்கலாம் என்றும் சொல்லப்படுகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா 2 நாள் காலமாக சென்னை வந்திருக்கக்கூடிய அவர் ஐடிசி ஹோட்டலில் தங்கியிருக்கிறார். தங்கியிருந்த அவரை தற்போது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, இணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி, SP வேலுமணி உள்ளிட்டோர் சந்தித்து பேசி வருகிறார்கள். இந்த சந்திப்பு மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. 2026 தேர்தலுக்கு முன்பாக ஒரு முக்கிய சந்திப்பு, கூட்டணிக்கு முன்வச்சிடக்கூடிய ஒரு சந்திப்பாக இந்த சந்திப்பு இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஆகவே இன்றைய தினத்தில் மத்திய உள்துறை அமைச்சரை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சந்தித்து இருப்பது மிகுந்த முக்கியத்துவமாக இருக்கிறது. சுபாஷ், மிக முக்கியமா காலையில் இருந்தே அந்த செய்தியாளர் சந்திப்பு தொடர்பான காட்சிகளும் நாற்காலிகளினுடைய எண்ணிக்கையும் மாறிக்கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில இந்த சந்திப்புக்கு பிறகான செய்தியாளர் சந்திப்புல யார் யார் பங்கெடுக்க இருக்கிறார்கள்? மத்திய உள்துறை அமைச்சர் உட்பட பாஜகவின் புதிய தலைவராக வர இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன், அதே போல அண்ணாமலை உள்ளிட்டோர் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதுதான் இப்பொழுது இருக்கக்கூடிய தகவலாக இருக்கிறது. இவர்கள் எல்லாருமே கூட்டாக செய்தியாளர்களை சந்திப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்னும் சற்று நேரத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோர் இங்க வந்து செய்தியாளர்களை கூப்பிட்டார்கள் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. பாலகன் சுபாஷ், இன்றே அதிமுக பாஜக கூட்டணி அப்படிங்கிற அந்த இறுதி அறிவிப்பு வெளியாவதற்கான வாய்ப்பு இருக்கா? அந்த அறிவிப்பை யார் வெளியிடவும் இருக்கிறார்? நம்ம அதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இந்த அறிவிப்பு எப்படி வரப்போகிறது என்பதை பொறுத்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் எடப்பாடி பழனிசாமி இப்பொழுதுதான் வந்திருக்கிறார். என்ன முடிவு எடுக்க போகிறார்கள், அதிமுகவுடைய தலைமை இந்த கூட்டணிக்கு எப்படி ஒத்திசைக்கிறது என்பதை வந்து பார்க்க வேண்டும். அதுதான் இப்பொழுது இருக்கக்கூடிய ஒரு தகவலாக இருக்கிறது. இந்த அடிப்படையில் மீண்டும் கூட்டணி வைக்கிறது என்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது. அதே போல அதிமுக தலைவர்கள் தருவார்கள். இது ஒரு கூட்டு செய்தியாளர் சந்திப்பாக வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. பாலா சுபாஷ், மிக முக்கியமா அதிமுக தரப்பிலிருந்து முன்வைக்கப்பட்ட தமிழக பாஜக தலைவர் மாற்றம் என்கிற கோரிக்கை ஏற்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அது தொடர்பான அறிவிப்பு போட்டியின்றி நயினார் நாகேந்திரன் தேர்வு அப்படிங்கிறதுக்கு பிறகாகத்தான் இந்த சந்திப்பே நிகழ்கிறது. அதன் அடிப்படையில அதிமுகவினுடைய கோரிக்கை ஏற்கப்பட்டதன் அடிப்படையில தான் கூட்டணி அப்படின்னு பார்க்கணுமா? தொடர்ந்து பேசலாம். இன்னும் சற்று நேரத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் உள்துறை அமித்ஷா உள்ளிட்டோர் இன்றைய கூட்டாக செய்தியாளர்களை சந்திக்க இருக்கிறார்கள். அந்த சந்திப்பு என்பது தற்போது சென்னை கிண்டி ITC நட்சத்திர விடுதியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. காலை முதலே இது தொடர்பான எதிர்பார்ப்புகள்